இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்ஸ், அவன் இன்னும் படித்து கொண்டிருக்கிறான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் இன்னும் படிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, தூங்காமல் இன்னும் படிச்சிட்ருக்கான், சாப்பிடாமல் இன்னும் அவன் படிச்சிட்ருக்கான், அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இன்னும் அவன் தூங்கலை, அவன் இன்னும் படிச்சிட்ருக்கான், அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அவன் இன்னும் படித்து கொண்டிருக்கிறான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ இஸ் ஸ்டில் ஸ்டடியிங். ஹீ இஸ் ஸ்டில் ஸ்டடியிங் அப்படின்னா அவன் இன்னும் படிச்சிட்ருக்கான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, அவர்கள் இன்னும் படித்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நம்ம சொன்னது அவன் இன்னும் படித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னோம். இப்போ நிறைய பேர் படிச்சிட்ருக்காங்க. அப்போ அவர்கள் இன்னும் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே ஆர் ஸ்டில் ஸ்டடியிங். தே ஆர் ஸ்டில் ஸ்டடியிங் அப்படின்னா அவர்கள் இன்னும் படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, பஸ்ஸில் இருந்து இறங்கு. நம்ம சொல்லுவோம்ல, ஸ்டாப் வரப்போது பஸ்லேருந்து இறங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெட் ஆஃப் த பஸ். கெட் ஆஃப் த பஸ் அப்படின்னா பஸ்லேருந்து இறங்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், விடிய விடிய மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, விடிய விடிய மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு, நிற்கவே இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் ஹாஸ் பீன் ரைனிங் ஆல் நைட். இட் ஹாஸ் பீன் ரைனிங் ஆல் நைட் அப்படின்னா விடிய விடிய மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அவனுடன் விளையாடினேன். நான் அவனுடன் விளையாடினேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ பிளேட் வித் ஹிம். ஐ பிளேட் வித் ஹிம் அப்படின்னா நான் அவனுடன் விளையாடினேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னிடம் பேச மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, யார்கிட்டையாவது சண்டை போட்டா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ won't டாக் டு யூ. ஐ won't டாக் டு யூ அப்படின்னா நான் உன்னிடம் பேச மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் கார் இருக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, எங்கிட்ட ஒரு கார் இருக்குது, எங்கிட்ட கார் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் எ கார். ஐ ஹாவ் எ கார் அப்படின்னா எங்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதையே அவரிடம் கார் இருக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, அவங்கக்கிட்ட கார் இருக்குது, அவர்கிட்ட கார் இருக்குது, அவங்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ ஹேஸ் அ கார். He has a car. நெக்ஸ்ட் ஒன், நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன். நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம்ல, ஊருக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன், சடனாக என் மனசை மாற்றிக்கிட்டேன், இன்றைக்கி நான் போகலை, அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன். இந்த வார்த்தையை இங்கிலீஷில் ஐ ஹாவ் சேஞ்ச்டு மை மைண்ட். ஐ ஹாவ் சேஞ்ச்டு மை மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் சந்தோஷமாக உணர்கிறேன். நம்ம சம்டைம்ஸ்லாம் சொல்லுவோம்ல, நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேலாம் ஷேர் பண்ணுவோம்ல. நான் ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. நான் சந்தோஷமாக உணர்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபீல் ஹாப்பி. ஐ ஃபீல் ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன், இதையே நான் மிகவும் சந்தோஷமாக உணர்கிறேன் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்டை சேர்த்து சொல்கிறோம். இப்போ நம்ம முதல்ல சொன்னது நான் சந்தோஷமாக உணர்கிறேன் அப்படின்னு சொன்னோம். இப்போ நான் மிகவும் சந்தோஷமாக உணர்கிறேன். இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. மிகவும் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெரி அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னா நான் மிகவும் சந்தோஷமாக உணர்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் வருத்தமாக உணர்கிறேன். நம்ம சில சமயங்களில் சொல்லுவோம்ல, நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம்ல, ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக உணர்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபீல் சேட். ஐ ஃபீல் சேட் அப்படின்னா நான் வருத்தமாக உணர்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் மிகவும் வருத்தமாக உணர்கிறேன். இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம் அப்படின்னா நான் வருத்தமாக உணர்கிறேன் அப்படின்னு சொன்னோம். இப்போ மிகவும் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்டை சேர்த்துருக்கோம். நான் மிகவும் வருத்தமாக உணர்கிறேன் அப்படின்னா ஐ ஃபீல் வெரி சேட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஃபீல் வெரி சேட். நெக்ஸ்ட் ஒன், வேண்டாம் எதுவும் சொல்லாத. நம்ம சில நேரங்களில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேலாம் சொல்லுவோம்ல, ஏதாவது அவங்க ரீசன் சொல்ல வந்தாங்கன்னா வேண்டாம் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ.
don't say anything. No, don't say anything அப்படின்னா வேண்டாம் எதுவும் சொல்லாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இங்கே யாரும் இல்லை. இப்போ நம்ம யாராவது இங்கே வந்தாங்களா அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹைடன்ஸுக்கெல்லாம் பசங்க விளையாடுறாங்கன்னா கேட்பாங்கல்ல, இங்கே யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா அந்த ரூமில் யாராவது இருக்காங்களா அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்களா. அப்போ நம்ம பதில் சொல்லுவோம்ல, இங்கே யாரும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோபடி இஸ் ஹியர். நோபடி இஸ் ஹியர் அப்படின்னா இங்கே யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ இப்போவே அங்கே போ. நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல, நீ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கேயாவது இப்போ கடைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருக்கட்டும், நீங்கள் அங்கே போகணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம், நான் அப்புறமா போகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா சொல்லுவாங்கள்ல, இல்லை நீ இப்போவே அங்கே போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நீ இப்போவே அங்கே போ. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ கோ தேர் ரைட் நவ். யூ கோ தேர் ரைட் நவ் அப்படின்னா நீ இப்போவே அங்கே போ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம சொல்லுவோம்ல, எங்கேயாவது இப்போ நைட் ஷோலாம் படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்ம சொல்லுவோம்ல, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னும் லேட்டாக போனால் வீட்டில் திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம எங்கேயாவது இப்போ பஸ்ஸுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கோம், அப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸு போயிடும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட் அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், முதலில் என்னை பேச விடு. இந்த வார்த்தை நம்ம கண்டிப்பாக சொல்லியிருப்போம். நம்ம வீட்டில எல்லாம் பசங்கக்கிட்ட எல்லாம் சொல்லுவோம், முதல்ல என்னை பேச விடு, அப்புறமா நீ கேளு. இல்லைனா வீட்டிலே யாராவது நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சொல்லுவோம்ல, முதல்ல நான் சொல்கிறத கேளு, என்னை பேச விடு முதல்ல, அதுக்கப்புறமா நீ சொல்லு, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. முதலில் என்னை பேச விடு. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல என்ன பேச விடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன? நம்ம பசங்கக்கிட்டேலாம் கேட்போம், ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்ச, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன, அந்த மாதிரியெல்லாம் சில டைமில் கேட்போம்ல. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னா அதை இங்கிலீஷில் ஒய் டிட் யூ டூ லைக் திஸ். ஒய் டிட் யூ டூ லைக் திஸ் அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அதை பற்றி தெரியாது. நம்ம இந்த வார்த்தையை ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா, நமக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியாதுன்னா நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, வேறு யார்ட்டையாவது கேளுங்க, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. எனக்கு அதை பற்றி தெரியாது. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். அபவுட் தட்னா அதை பற்றி. அப்போ எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறத ஐ டோன்ட் நோ அபவுட் தட் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக தமிழுக்கு பதிலாக இங்கிலீஷாக பேசி பழகுனீங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியும். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். இங்கே நான் வந்து ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுப்பேன். அதை நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை, அவளிடம் கார் இருக்கிறது. செகண்ட் ஒன், அவன் என்னுடன் விளையாடினான். தேர்ட் ஒன், நான் உன்னிடம் பேச மாட்டேன். ஃபோர்த் ஒன், வேண்டாம் எதுவும் செய்யாதே. ஃபிஃப்த் ஒன், இங்கே யாரும் இல்லை.